எங்கள் அண்ணன் படம் வரதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். மகளிர்னா சும்மா நினச்சிட்டு இருக்கிறீங்களா எல்லாரும்? ஜனநாயக படம் வந்தால் மட்டும்தான் எங்களுக்கு பொங்கல் நினச்சிட்டு இருக்கிறோம். அண்ணன் தளபதி வந்தாவே எங்களுக்கு எல்லாத்துக்குமே பொங்கல் தான். அதனால தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சமத்துவ பொங்கல் 69 படத்துக்காக நாங்கள் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். அண்ணா இந்த வருஷத்தில் சிஎம்மாக வரணும். நாங்கள் என்றைக்குமே அவருக்கு சப்போர்ட்டாக நின்று அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டே தான் இருப்போம். எத்தனை ஆட்சி பார்த்துட்டோம். எனக்குலாம் இதனால் வரைக்கும் கட்சி பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர் வந்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பிரச்சனையும் என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் இப்போ நாங்களே உணர்கிறோம். அவர் வந்து ஆட்சி நடத்தும் போது தான் எங்களுக்கு என்னென்னு எல்லா விஷயங்களுக்கு இன்னும் வெளியே வரும்னு நம்புகிறோம். தளபதியோட 69 படத்துக்கும் 69 பொங்கல் வைக்கிறோம். சமத்துவ பொங்கலுங்கும் போது நாங்கள் எல்லா மதத்தோடையும் சார்ந்தவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறோம். அப்படிங்கும்போது மகளிரோட ஒத்துழைப்பு ஃபுல்லாகவே எங்கள் விஜய்க்கு தான் இருக்குது. அவர் தான் முதலமைச்சராக வரணுங்கிறதுக்காக தான் இந்த பொங்கலை நாங்கள் வைக்கிறோம். அதே சொல்கிறவங்க சொல்லுவாங்கங்க, அது ஓட்டாக மாறுமா, ரசிகரோட ஓட்டாக மாறுமான்னு அவங்களுக்கு தெரியாது. தற்கூரிங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் எங்களுக்கு தெரியும் அது ஓட்டாக மாறுமா வெறும் ரசிகர் கூட்டமா. இது கண்டிப்பா ஓட்டா தான் மாறும். அவர் தான் முதலமைச்சரா வருவாரு. வர்றதுக்குள்ளாரதாங்க மீடியாக்காரங்க ஒவ்வொரு பிரச்சனையும் கொண்டு வரீங்களே, அதுக்கு பயந்துட்டு அவர் வெளியில வர மாட்டேங்கிறாருங்க. இப்ப நாங்க வந்து பொங்கல் வைக்கிறதுக்கே இவ்வளவு கொஸ்டின் கேட்கறீங்களே, அவர் வந்தா எவ்வளவு கொஸ்டின் கேட்பீங்க? அதனாலதான் நாங்கள் இஸ்லாமியர். நாங்கள் இங்கே வந்து மத இணக்கம் இதெல்லாம் பார்க்காம நாங்கள் இங்கே வந்து பொங்கல் வைக்க வந்திருக்கோம். இது வந்து தளபதியோட சமத்துவ பொங்கல். இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு. அதை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்திட்டீங்க. ஆனால் இத்தனை ஜனநாயகன் இங்கே எல்லோரும் இருக்கிறோம். ஆனால் இதை உங்களால் தடுத்து நிறுத்த முடியுமா? விஜய் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பிடிக்கும். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதி பள்ளிப்பாளையம் நகரம் சார்பாக நாங்கள் இப்போ 69 பொங்கல் வைக்கிறோம். இப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு ஜனநாயகனை மட்டும் தான் நிறுத்தி வச்சுருக்கீங்க. உங்களால் இத்தனை ஜனநாயகத்தையும் நிறுத்த முடியாது. கண்ணில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஜனநாயகம் நாங்கள் இருக்கோன்னு. தமிழக வெற்றி கழகம் நாளை தளபதி சிஎம் ஆகணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த வேண்டுதல் வச்சு இந்த பொங்கல் வச்சுருக்கிறோம். சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மேற்கு மாவட்ட சார்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ பொங்கல் கொண்டாடுது. சமத்துவ பொங்கலுக்கு எடுத்துக்காட்டுனா எங்கள் தமிழக வெற்றி கழகம் தான். அதை தான் எங்கள் தளபதி எங்கள் சொல்லிக் கொடுத்துருக்காரு. இந்த பொங்கல் இன்னும் சிறப்பாக கொண்டாடிட்டு தளபதி அவர்களை சிஎம் சீட்டில் உட்கார வைப்போம். நாங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படம் எவ்வளவோ தடைகளை போடுறாங்க. அந்த தடைகளை மீறி மாபெரும் வெற்றி பெற இந்த பொங்கல் மூலயமா கடவுள்கிட்ட கேட்டுக்கிறோம்.